அறிவிப்பு பலகை இருக்கக்கூடாதா? ஒரு கிராமத்தில் ஒரு குளம் இருந்தது. குளத்தில் தண்ணீரில் நச்சுத்தன்மை பரவியிருப்பதாக தெரிய வந்தது. அதனால் ஊராட்சி மன்றத்தினர் இந்த குளத்தில் இறங்கினால் ஆபத்து என்ற அறிவிப்பு பலகை தொங்க விட்டிருந்தனர். பல மாதங்களுக்கு பிறகு அந்த அறிவிப்பு பலகை ஊராட்சி மன்றத்தினர் எடுத்து விட்டனர். அந்த கிராமத்து விவசாயி ஒருவர் ஊராட்சி மன்ற அதிகாரியிடம், குளத்தில் தொங்க விட்டிருந்த அறிவிப்பு பலகை ஏன் எடுத்து விட்டீர்கள்? ஆபத்து நீங்கிவிட்டதா என்று கேட்டார். அந்த குளத்தில் யாரும் இறங்கவில்லை, ஒரு ஆபத்தும் உண்டாகவில்லை, அதனால் அந்த பலகை அகற்றிவிட்டோம் என்று பதிலளித்தார் ஊராட்சி மன்ற அதிகாரி. ஆபத்து ஏற்படவில்லை என்பதற்காக அறிவிப்பு பலகை அகற்றிவிடுவது நியாயமா? அரசு ஊழியர்களின் புத்தி விபரீதமானது. பணக்காரனுக்கு தூக்கம் வருமா? பல தொழில்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு செல்வந்தர் ஒரு நாள் நள்ளிரவு அவனும் அனைவரும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். சகல உயிரினங்கள் கூட தூக்கத்தில் மூழ்கி கிடந்தன. ஊரே அமைதியாக காணப்படுகிறது. ஆனால் செல்வந்தருக்கோ தூக்கம் வரவில்லை. மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். சிறிது தொலைவில் திண்ணையில் ஒருவன் கையை தலைக்கு வைத்துக்கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த செல்வந்தர், நம்மால் அப்படி தூங்க முடியல என்று எண்ணி ஏங்கினார். காவலாளி அனுப்பி திண்ணையில் தொங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பி அழைத்து வர சொன்னார் செல்வந்தர். காவலாளி சென்று அவனை எழுப்பினான். இந்த நேரத்தில் ஏன் என்னை எழுப்பி தொல்லைப்படுத்துகிறாய் என்று கேட்டான். அருகில் உள்ள மாளிகையின் முதலாளி உன்னை அழைத்து வர சொன்னார் என்று என்றான் காவலாளி. என் தூக்கம் கெட்டுவிடும், காலையில் வருகிறேன் என்றான் அவன். உன்னை கூட்டிக் கொண்டு போகவில்லை என்னால் என் வயலை போய்விடும் என்று கெஞ்சி, வேலைக்கு உழை வைத்து விடாது என்று அவனை கூட்டிக் கொண்டு சென்றான் காவலாளி. வந்தவனை பார்த்து, வெறுமனே தரையில் ஆழ்ந்து தொங்குகிறாயே, அது எப்படி? நானே பஞ்சனை, பட்டு மெத்தை, விண்விசிறி இவற்றோடு படுத்தும் எனக்கு தூக்கம் வரவில்லையே, அதை தெரிந்து கொள்ளவே உன்னை கூட்டி வர சொன்னேன் என்றார் செல்வந்தர். ஐயா, நீங்கள் பணக்கார வர்க்கம், மேலும் மேலும் பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்ற சிந்தனையிலே மூழ்கி கிடைக்கிறீர்கள். தவிர வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் மனநிறைவு என்பதே கிடையாது. நாங்களோ உழைப்பாளி வர்க்கம். நாங்கள் குறிப்பிட்ட நேரம் வரை உழைக்கிறோம். கிடைக்க வருமானத்தை கொண்டு வயிற்று பசியை தீர்த்து கொள்கிறோம். நாளை வேலையை நாளை பார்ப்போம் என்று எண்ணி இரவில் அமைதியாக தூங்குகிறோம். போதும் என்ற மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு தூங்கி எந்திரிக்கிறோம். எதற்காகவும் கவலைப்படுவதில்லை என்று கூறிவிட்டு உடனே அவன் புறப்பட்டான். செல்வந்தர் அவனது கூறியதை கேட்டு பிரமித்து போனார். போதுமென்ற மனமே புன்சை மருந்து என்று கூறுவர் உண்டு. எதையும் எளிதால் மாற்ற முடியுமா? ஒரு அரசன் தன்னுடைய நாட்டு மக்கள் கடைபிடித்து வரும் பழக்கங்களும் நடைமுறைகளும் நாகரிகம் இல்லாமல் இருப்பதாக வெறுப்படைந்தான். அவற்றையெல்லாம் மாற்றி அமைத்து புதுமையான பழக்கங்களை புகுத்த விரும்பினான். அரசன் ஒரு நாள் அமைச்சர்களை கூட்டி வந்து ஒரு குழுவினர் முன்னேறிய நாடுகளுக்கு சென்று அவர்களுடைய பழக்கங்கள், நாகரிகங்கள் முதலியானவற்றை அறிந்து வந்து, நம்முடைய நாட்டில் அவற்றை எளிதாக நிறைவேற்றலாம் என்று நினைக்கிறேன், உங்கள் கருத்து என்ன என்று கேட்டான். அரசன் கூறியதை அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆமோதித்து பாராட்டினார்கள். அரசன் கூறியதை பாராட்டாமலும் பதில் கூறாமலும் ஒரு அமைச்சன் மௌனமாக இருந்தான். அவனை பார்த்து, என் திட்டத்தில் உமக்கு விருப்பமில்லையா என்று கேட்டான் அரசன். ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து அதை 2ஆக 3ஆக மடித்தான். அதை பல முறை விரல்களால் அழுத்தி பிறகு நகத்தால் தேய்த்து அதை அரசிடம் நீட்டினான் அந்த அமைச்சன். அரசே, நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்களில் எதிரில் எந்த எதிர்ப்பும் நிற்காமல் மறைந்துவிடும் என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆகையால் நான் காட்டிய தாளில் உள்ள மடிப்பை அதில் அடையாளமே தெரியாதபடி செய்ய முடியுமா பாருங்கள் என்றான் அந்த அமைச்சன். அதை கேட்ட அரசன் தாளை வாங்கி பார்த்து சிந்திக்கலானான். இரத்தத்தில் பரம்பரையாய் ஊறிப்போன மனதில் ஆழப்பதிந்த எதையும் அவ்வளவு எளிதில் மாற்றிவிட முடியாது என்பதை உணர்ந்தான். படிப்படியாக தான் மாற்றம் உண்டாகும். ஏட்டிக்கு போட்டி. ஒரு ஊரில் கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். அவன் ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தான். அவன் மனைவி ஒரு குணக்கேடானவள். கணவன் ஏதாவது சொன்னால் அதற்கு மறுப்பு கூறுவது அவள் வழக்கம். அவனும் அவளுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருந்து விடுவான். அவனுடைய தாய் இறந்து போய் 1 வருடம் ஆகியது. மறுநாள் அந்த நினைவு நாளை கருதி நெருங்கிய உறவினர்களை அழைத்து உணவு அளிப்பது அவனுடைய சமூக வழக்கம். அதை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். மனைவியிடம் அதை சொன்னால் அவள் மறுத்து விடுவாளோ என்று வருத்தப்பட்டு கொண்டே கடையிலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் அவனுடைய பள்ளி ஆசிரியர் எதிரே வந்தார். உன் முகம் வாட்டமாக காணப்படுகிறது, என்ன விஷயம் என்று கேட்டார். ஐயா, என் தாய் இறந்து 1 வருடம் ஆகிறது. அந்த நினைவு நாளுக்கு உறவினர்கள் அளித்த உணவு அளிக்க வேண்டும். அதை சொன்னால் என் மனைவி செய்ய மறுத்து விடுவாளே என்ற கவலை எனக்கு என்றான் அவன். இதற்காக ஏன் கவலைப்படுகிறாய்? நான் சொல்கிறபடி உன் மனைவியிடம் சொல். உன் விருப்பம் போல நினைவு நாள் நடைபெறும் என்று கூறினார். அவர் என்ன கூறியிருப்பார்? அவர் தன் மனைவியிடம், நாளை நாம் வடை பாயசத்தோடு சாப்பிடுவோம். அதனால் நீ நமக்கு 2 பேருக்கு மட்டும் சமையல் செய்
வடபாய் நாம் சாப்பிடுவோம் என்று கூறுகிறார். உடனே மனைவிக்கு கோபம் வந்து, உனக்கு அறிவு இருக்கா? நாளைக்கு பெரியவர்கள் இறந்த தினம், அதனால் அவர்களுக்கு வடபாயசோறு படைத்து 4 பேருக்கு உணவிட வேண்டும், அதனால் அப்படிதான் செய்ய வேண்டும் என்று அவள் கூறினாள். இவள் தான் ஏட்டிக்கு போட்டி பண்ணுவலாற்றே. அதனால் அவன் சொன்னதுக்கு எதிர்ப்பதமாக அவள் சொல்லிவிட்டாள். அதே மாதிரி அடுத்த நாள் வடபாயசர் உணவு படைத்து பெரியவர்களுக்கு நினைவு தினமான அன்று படைத்து எல்லோருக்கும் பரிமாறினார்கள். பெரியவர் சொன்ன மாதிரி நிறைவேறியது. இக்கதைகள் பிடித்திருந்தால் சென்னிரோஸ் ரைம்ஸ் சுஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணினீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய கதைகள் போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னி ரோஸ் ரைம்ஸ் சுஜா சேனலுக்கு. நன்றி.